விஜயோட ஓட்டு வந்து திமுகவோட ஓட்டை தான் உடைப்பார், ஏஐடிஎம்கே சான்சஸ் இருக்கும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் எங்களை போல ஆட்கள் பல பேர் இப்படி சொன்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வந்து 98லேருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கணிப்பை நான் வந்து எஸ்டிமேட் பண்ணது வந்து உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம் தான். சொல்கிறாங்க இதெல்லாம் பள்ளிக்குமாரா, இவங்க திமுக அதிமுக தான் பெரிய கட்சிகள், இவங்க தான் சாதிப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பில் தான் நான் இருந்தேன். ஆனால் திமுக இந்த பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த கட்சியில் இருந்த பலருடைய திமுகவில் நடந்த குறிப்பாக சொல்லலாம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஒரு ஊழல், பல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக போனது, அப்புறமா பல கனிம கொள்ளை, அதாவது மைனிங் ஸ்கேம், இதெல்லாம் நடக்கும்போது இதையெல்லாம் புட்டு வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு நடிகர்ன்ற மோகம், அந்த ஒரு பேரை வச்சு அவருக்கு மேலே இருந்தது தான். அது அன்பா பண்பா பாசமா என்ன இல்லைப்பா, விஜய் வேணா ஓட்டு உடைக்கலாம், அஇஅதிமுக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், டிஎம்கே ஓட்ஸ்னா உடைக்கலாம் அப்படின்னா இல்லை விஜய்க்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பேர் வெற்றி பெறதுக்கு ஆன வாய்ப்புகள் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஜான் ஆரோக்கியசாமி போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்படி ஒரு சக்ஸஸ் வந்து ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மே 4, 2026 அன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்துடைய தேர்தலுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் கவுண்டிங் ஆகிருக்கு. ஆரம்பத்திலே விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதாவது ஒற்றந்துறையாகிய நான் ஒரு பத்திரிகையாளர், நம்மளும் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லிக்கலனாலும் ரைட் ஓகே, நம்மளும் கொஞ்சம் ஆய்வு செய்வோம், விமர்சிப்போம் எல்லாமே. என்னை போன்ற பல பத்திரிகையாளர்கள், பல விமர்சகர்கள், அதாவது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கணிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஓட்டை உடைப்பார், ஆனால் திமுக ஆட்சியில் வரும், அஇஅதிமுக ஆட்சியில் வரும் நாங்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே சொன்னது வந்து திமுக ஆட்சியில் வரும், விஜய் வந்து ஓட்டெல்லாம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஆனால் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன போல் சிலர் என்ன சொன்னதுன்னா, விஜயோட ஓட்டு வந்து திமுகவோட ஓட்டை தான் உடைப்பார், ஏஐடிஎம்கே சான்சஸ் இருக்கும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் எங்களை போல ஆட்கள் பல பேர் இப்படி சொன்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சரியாக அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு இந்த மாதிரி எக்ஸிட் போல வந்து கணிக்கக்கூடியவங்க, அவங்க போயிட்டு அவங்க பண்ண சர்வே பிரகாரமாக விஜய் வந்து 98லேருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இப்போ எக்ஸ்-ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி, அவர் வந்து என்ன சொன்னார்னா, ரிட்டையர்டு ஏடிஜிபியாக இருந்தார், அவர் வந்து விஜய் வந்து சாலிடாக வந்து 45% மேலே ஓட்டுங்க வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாருமே மை ஆக்சஸ் இந்தியாவும் திட்டினாங்க. அப்புறம் ரவியை வந்து எல்லாருமே சோஷியல் மீடியா, நானே வந்து என்னப்பா இவர் என்ன இவ்வளோ இதோ சொல்கிறது, தப்பான கணக்கு போடுறாருன்னு அப்படின்றது தான் ஒரு கணிப்பில் நாங்களாம் இருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இருந்தவங்களோட கணிப்பு எல்லாமே வந்து தவறு அப்படின்ற வந்து நிரூபிக்கிற வகையில் தான் வந்து விஜய் வந்து இன்னைக்கு தற்சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3:40 டைமு, இந்த டைமுக்கு வந்து 112 சீட்டு லீடிங்கில் இருக்கார். டிஎம்கே வந்து 68 சீட்டில் லீடிங்லேயும், அஇஅதிமுக வந்து 54 சீட் லீடிங்லேயும் இருக்கிற அளவுகளில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகள் அவங்கள வந்து கொஞ்சமாக வந்திருக்காங்க, ரைட். அது ஆனால் யாருமே எதிர்பார்க்கல விஜய் வந்து என்ன, எல்லாருமே கணிச்சது இல்லாமல் விஜய் ஓட்டை உடைப்பார், இன்னும் மிஞ்சி போனால் 10 சீட்டு வருவார் அப்படின்லாம் தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு 112 சீட்டு வின் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி லீடிங்கில் இருக்கு. உண்மையிலே
பாராட்டத்தக்க விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கணிப்பை நான் வந்து எஸ்டிமேட் பண்ணது வந்து உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் லேடிஸ்லாம் நம்ம பேசும்போது விஜய்க்கு தான் என்னங்க விஜய்க்கு தான் சொல்கிறீங்களே அப்படின்னா இதெல்லாம் பொத்தாம்போதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன். நான் விசாரிக்கும் போது தான் சில லேடிஸு சில பசங்கள்லாம் சொன்னாங்க, காலேஜ் பசங்க யங்ஸ்டர்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சிலர் ஊரில் இருக்கவங்க அவங்களாம் பேசும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பழிக்குமாடா, இவங்க திமுக அதிமுக தான் பெரிய கட்சிகள், இவங்க தான் சாதிப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பில் தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த கணிப்பு வந்து உண்மையிலேயே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்றத நான் திட்டவட்டமாக ஒத்துக்கிறதுக்கு அதில் ஒரு கூச்சமோ இல்லை, உண்மை என்னவோ அதை ஒத்துக்கணும் தான். சரி, இப்போது திமுக ஆட்சியிலேருந்து எப்படி தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இந்த பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த கட்சியில் இருந்த பலருடைய ஆணவ போக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஆணவ போக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் நடந்த குறிப்பாக சொல்லலாம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு ஊழல், பல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமாக போனது, அப்புறமா பல கனிம கொள்ளை, அதாவது மைனிங் ஸ்கேம், இதெல்லாம் நடக்கும்போது இதையெல்லாம் புட்டு வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர். அவர் தான் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே வந்திருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து பேசிகிட்டே வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஆளும் கட்சி அவர் மேலே என்னென்ன கேஸ் போடணுமோ போட்டு பல முறை அவர் கூண்டாஸ் எல்லாமே போட்டு அவரோட பேச்சுரிமையை முடுக்கிற அளவு போட்டாங்க. இப்போயும் அவர் ஜெயிலில் தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை அந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்க என்ன ஆச்சுன்னா, அதில் திமுக வளர்ந்துச்சோ இல்லையோ சவுக்கு சங்கர் நல்லா இருந்தார். அவர் உண்மையிலேயே நல்லா ஃபெமிலியர் தான். ஏதோ கொஞ்சம் பேர் தெரிஞ்ச ஒரு 10 பேர் 1000 பேர் 10,000 பேர் அப்படின்னு தெரிஞ்சவங்கள உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரிகிற அளவுக்கு சவுக்கு சங்கரை வந்து பிரபலப்படுத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் திமுக தான். ரைட். அப்போது இவர் வந்து வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொன்னார். அந்த சமயத்தில் வந்து அவர் ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் பெருசாக பேசும்போது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படலை. ஆனால் தலைவராக இருந்த திமுக இருந்த கலைஞர் இறந்துட்டார், ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் இறந்துட்டாங்க. அப்படின்னும் போது ஒரு சரியான தலைமை அஇஅதிமுகக்கு இல்லைன்னு பேச மாதிரி இருந்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காரு. திமுகவில் வந்து அடுத்த தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான் ப்ரொஜெக்ட் பண்ண போது சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க. அதிலே அதிருப்தியான இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பலர் இருக்காங்க. அதுக்கான ஆடியோ வீடியோ எல்லாமே வெளியிலலாம் வந்திருக்கு. கசிவாச்சு அதை ஏற்றுக்க முடியாமல் இருந்தாங்க. இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் உட்கட்சிக்குள்ளே இதனே வந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் பேசுகிற மேட்ரை போருமான அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்து பேசினே இருந்தார். அதையை வைத்து சிலதெல்லாம் பாஜகவுடைய தலைவராக அப்போதைய தலைவராக இருந்த தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அதை பற்றி எடுத்து பேசி நேர்ந்தார். அப்போ டிஎம்கேவை நல்லா டிஃபேம் பண்ணினே வந்தாங்க. அப்போது அஇஅதிமுக பாஜக 2 பேருமே தொடர்ந்து அவங்கள பற்றி குற்றம் சாட்டினே வந்தாங்க. இதில் வந்து போராத குறிக்க சீமான் ஒரு புறமாக அவரும் வந்து திமுகவோட ஊழலை பற்றி குற்றம் சாட்டினே வந்தார். தமிழகத்தில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சினிமா மோகத்துக்கு ஒரு மவுஸ் எப்பயுமே உண்டு. அன்று பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை கதை எழுதினா அதுக்கப்புறமா வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபுல் ஸ்வீப்பில் வந்து கருணாநிதியும் கதை வசனம் எழுதக்கூடியவர் அவரும் வந்து இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்தாங்க. அவங்க நடிகை அவங்க போது 2 பேருமே நல்ல ஆட்சியில் வந்து நல்லா பல முறைகள் வெற்றி பெற்று இருந்தாங்க. ஜெயலலிதா மீது ஊழல் புகார் இருந்துச்சு, கலைஞர் திமுக மீதும் ஊழல் புகார்லாம் இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் வந்து அவர் மேலே பெருசாக புகார் இல்லைன்னா அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் முதல்வர் இருந்தார். ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக இருந்தாங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறமா வந்து மக்கள் மாறிடுவாங்க. தமிழகத்தில் சினிமா மோகமே போயிடுச்சு. ரஜினி வராரு, அவரே வரலன்ட்டு போயிட்டார். கமலஹாசன் வந்தார் அரசியல், அவரும் வந்து அமைதியாக போயிட்டார். சீமான் பெருசாக வந்து அவர் அவரால் ஜெயிக்க முடியல, நிற்க முடியல, ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காருனாங்க. விஜய்லாம் வந்தால் தேர்வாரா அப்படின்னு தான் பலர் சொன்னாங்க. அந்த பலரில் நானும் ஒரு விமர்சகரில் சொன்னேன். ஆனால் அந்த சினிமா மோகத்துக்கு அடிமையான பலர் இருக்கிறாங்க தமிழகத்தில்ன்றது இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒன்று, சினிமா மோகம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த சவுக்கு சங்கர் போல் அவர் வேறு சிலரும் வந்து நிறைய பேர் இந்த விசில் ப்ளோவர்ஸ் வந்து அதாவது வந்து அதாவது இந்த ஊழல் அதெல்லாம் வெளிப்படுத்தின்னு வந்தாங்களே, அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு விஜய் வந்து அவருடைய மேடை பேச்சில் வந்து சினிமாவில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மேடையில் பேசினார். நான்லாம் எதிர்பார்த்தேன், என்னடா சினிமாவில் பேச மாதிரி இங்கே பேச இதெல்லாம் எடுப்படுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எடுப்பட்டு
திமுகவை டோட்டலாக டேமேஜ் பண்ணது இந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி வெளிக்கொண்டாந்த ஒரு விஷயம். அவரை போல சில விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கொண்டாந்த இந்த அறப்போர் இயக்கம், அவங்களாம் உண்மையிலே அவங்களையும் சொல்லணும், இவங்களாம் கொண்டாந்த விஷயம்தான் வந்து வெளியில் இன்னைக்கு விஜய் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டு உண்மையிலே வந்துடுச்சு. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக விஜய்க்கு இன்னைக்கு தாவேக்கா வந்து லீடிங்கில் 112, 111, 110 அப்படின்னு வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ரைட், ஓகே, ரைட். ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து தாவேக்கால இருக்கிறவங்க அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதியா இல்லை அந்த ஊரில் செல்வாக்கு உள்ளவங்களான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கட்சியில் ஒரு விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பேர் தான். ரெண்டாவது தெரிஞ்ச முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KA செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையம். அவர் வந்து உண்மையில் வந்து ஒரு பல ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக மினிஸ்டராகவே இருந்திருக்கார், தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவர். ஓகேங்களா, அவர் ஒன்றா தெரியும். அதுக்கப்புறம் 1-2 பேர் VS பாபுன்னு இப்போ முதல்வர் கருணாநிதி இவர் ஸ்டாலினை MK ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறார் குளத்தூரில், அவரை வந்து கொஞ்சம் தெரியும், ஏன்னா அவர் DMKல அந்த மாதிரிலாம் இருந்தார் அப்படின்னு தெரியுதுக்கு. ஆனால் மற்றவங்க எல்லாருமே பார்த்தா புதுசு தான். ஆனால் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களான்னு நான் நினச்சேன், சரி விஜய் கூட ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வெற்றி பெற்றவங்க நிறைய வெற்றி பெறக்கூடிய இதில் முன்னணியில் இருக்கிறாங்க. ஆனால் வெற்றி பெறுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு பார்க்கும்போது. பார்த்தா நான் என்னோட கணிப்பு அன்றைக்கி தவறாக இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது அவங்க தான் ஒரு 111 இப்போ லீடிங்கில் இருக்காங்கன்னும் போது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னா அந்த கேண்டிடேட்ஸுங்க ஒருத்தர் கூட கிடையாதுங்க. எல்லாமே அந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு நடிகர்ன்ற மோகம், அந்த ஒரு பேரை வச்சு அவருக்கு மேலே இருந்தது தான். அது அன்பா பண்பா பாசமா என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் மேலே இருக்க மோகம் தான் வந்து இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த குழந்தைங்கிட்டலாம் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டலாம் சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொன்னப்பேன். இது வந்துலாம் எப்படிடா எடுப்படும் அப்படின்னு யோசித்தவன் நான். ஆனால் அதெல்லாம் தான் எடுபட்டுருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வேலூரில் இருக்கார், அவர் என்கிட்ட சொல்லும்போது ஏன்பா நீ சொல்கிறப்பா அப்படின்னாரு, எலெக்ஷனுக்கு முன்னாலே எல்லாமே விஜய்க்கு தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நீனா தப்பாக கணக்கு போடுறிய அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைப்பா, விஜய் வேணா ஓட்டு உடைக்கலாம், அதிமுக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், DMK ஓட்ஸ்னால் உடைக்கலாம் அப்படின்னா. இல்லை விஜய்க்கு பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நினைக்க சொன்னார். ஆனால் அதெல்லாம் நான் நம்பலை. ஆனால் இது எல்லாம் பொய்யாக்குற வகையில் இன்னைக்கு இவ்வளோ பேர் வெற்றி பெறதுக்கு ஆன வாய்ப்புகள் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்னான்னு பார்த்தா அந்த விஜய் அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான் காரணம். ரைட், இப்போ இந்த சாப்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு வரேன். என்ன விஷயம் அப்படின்னா ஜெயிக்கிச்சாலும் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது. ஏன்னா 118 பேர் மினிமம் இருந்தால் தான் ஒரு கட்சி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 111 தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இப்போ லீடிங்கில் இருக்காங்க. இந்த 111 அப்படியே உண்மையிலே வெற்றி பெற்றுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு மீதி ஒன்றும் தேவை 7 பேர் அப்படின்னும் போது அந்த 7 பேர் எங்கே போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்குன்னு பாஜகவுடைய NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் இருக்குது, காங்கிரஸும் ஒரு வகையில் இருக்குது. இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிட்டாங்கன்னா ரைட்டு ஓகே நாங்கள் சைலண்ட்டாக இருக்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்க 5 பேர் இங்கே ஒரு 4 பேர்னு கொடுத்தாங்கன்னா விஜய் உடைய தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து முதல்வராக ஆகலாம். ரைட், ஒன்று பிஜேபி ஆட்கள் சப்போர்ட்னா பிஜேபி இவர் எதிர்த்திருக்கார் லைட்டாக. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இப்போ பிஜேபி என்னதான் மிரட்டி இவர் கூட்டணி போனாலும் அது அடுத்த எலெக்ஷனுக்கு பாதிப்பு இருக்கும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி போக மாட்டார். ஏன்னா பிஜேபியில் இருக்கிறது ஒரே ஒரு சீட் தான், அவங்கக்கிட்ட போய் அது நிற்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி வேணால் மறைமுகமாக நம்ம பாமகவை வந்து நீங்கள் போய் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி போங்க அப்படின்னு. ஏன்னா பிஜேபிக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா ஒரே ஒரு சீட்டு தானே இங்கே வச்சுருக்காங்க, அதனால் கண்ட்ரோல் பண்ணால் பாமகவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா 2029 எலெக்ஷன் வர்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இங்கே காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கணும்னா, ஏன்னா இப்போ வந்து திமுகவோட கூட்டணியில் காலி ஆகிட்டாங்க, 4 பேர் 5 பேர் தான் அவங்க இதை லீடிங்கில் இருந்தாங்க. இப்போ எந்த அளவில் இருக்காங்க இந்த செகண்டுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் அப்படின்னா முன்பே வந்து ஒரு அலையன்ஸ் பேசப்பட்டுச்சு காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட. ஆனால் அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து அப்படி 5 பேர் ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு போகிறேன்னு போனாங்கன்னா 2029 காங்கிரஸ் தாவேக்காவுடைய கூட்டணியில் இங்கே எலெக்ஷனாக அப்போ வந்து வேறு சில சின்ன சின்ன கட்சிகளும் உள்ள
சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பாமகவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 பேர் இருக்கிறாங்க. அப்புறமா வந்து காங்கிரஸில் வந்து 5 பேர் இருக்காங்க காங்கிரஸில் இப்போ லீடிங்கில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆஸ் பர் இது ரெக்கார்ட்ஸ் இப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதனால் இப்போ காங்கிரஸ் வந்து அந்த 5 பேர் இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா கம்யூனிஸ்ட்டு மற்ற கட்சி எதனா பேச்சுவார்த்தை பண்ணி சைலண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் வந்து சப்போர்ட்டாக வந்து ஏஐடிஎம்கே கொடுப்பாங்களான்னா அது ஒரு டவுட்டு தான். ஏஐடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக வேணா இருப்பாங்க வழியே விஜய்க்கு சலாம் போட்டு அங்கே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. டிஎம்கே கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா டிஎம்கே தான் அவர் ஃபுல்லாக திட்டிருக்காரு. இப்படி என்னோட அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை பகனும் இல்லை, அதனால் டிஎம்கே போய் சேருவாங்களான்னா டிஎம்கே தப்பித்தவரி விஜய்க்கு சப்போர்ட் கூட அப்படி ஒரு விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா அந்த கவர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னா பப்ளிக்கு பேட் ஒப்பீனியன் விஜய் மேலே வந்துடும். ஏன்னா விஜய் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்திருக்கார் அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் காரணம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக போட்டவர் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவரை வந்து நிறைய பேர் குறை தான் சொன்னாங்க, அவர் என்ன போடுற கணக்கெலாம் தப்பாகிடுமே. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஜான் ஆரோக்கியசாமி போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்படி ஒரு சக்ஸஸை வந்து விஜயே எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்குதுன்னும் போது அதை கைவிடுவாரான்னு பார்த்தா கைவிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனவே விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறிய கட்சிகளெல்லாம் பேசி எதனா அவருக்கு தேவையான ஒரு 8 பேரோ 10 பேரோ தேவைன்னா அந்த மெஜாரிட்டி கொண்டாடுறதுக்குன்னா அவங்களோட தயவு ஒன்றா ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பெருந்தன்மையாக அவங்களே போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறாங்கன்னு. ஏன்னா திருப்பியும் வந்து ஒரு ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா பொருளாதார செலவும் அதிகம். அது வந்து அப்படி ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தால் இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அசிங்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இருக்கிறத வச்சு காப்பாற்றிப்போமே அப்படின்னு போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணி இல்லை 8 மணிக்கு ஃபுல் ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களிடம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி.